கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம், தியானிக்க போகிறோம். நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ செய்தியினுடைய தலைப்பு நல்ல நிலம் பலன் கொடுக்கும். நல்ல நிலம் என்ன கொடுக்குமா? பலன் கொடுக்கும். ஆமாம், இந்த தலைப்பிலே தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நல்ல நிலம் என்றால் என்ன? நல்ல நிலம் எப்படி பலன் கொடுக்கும்? செய்திக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக புது வருடத்தை குறித்து ஒரு தகவல். புது வருடத்தை குறித்து ஒரு தகவல். இப்போ புது வருஷம் எத்தனாவது வருஷம் பிறந்திருக்கு? 2026. இது ஆங்கில நாள்காட்டி, அப்படிதானே? இங்கிலீஷ் காலாண்டர். ஆங்கில நாள்காட்டியில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஆங்கில நாள்காட்டி வருடம் 2026. ஆங்கில நாள்காட்டி மட்டுமல்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ் காலண்டர் இருக்குது, தெரியுமா? தமிழ் மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? தமிழ் மாதம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் பல தேசங்களில் அவங்க மொழியின் அடிப்படையில் நாள்காட்டிகள் இருக்கிறது. அவங்க மொழியின் அடிப்படையில் காலண்டர் இருக்கு. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு மிகுந்த தொடர்பு உடைய தேசம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தில் நாள்காட்டி இருக்கிறது. அவர்களுக்கென்று நாள்காட்டி இருக்கு. அது எபிரேய நாள்காட்டி. என்ன நாள்காட்டி? எபிரேய நாள்காட்டி. நம்ம இங்கே தமிழ் பேசுகிறோம் இல்லையா? அந்த காலத்தில் எபிரேய பாஷை என்று இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் செம்மொழிகள். என்ன மொழிகள்? செம்மொழிகள். பரவலாக எபிரேய மொழி, கிரேக்க மொழி, தமிழ் மொழி, சீன மொழி, இன்னும் சில மொழிகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் தொன்மையான மொழிகள். இவைகள் கிட்டத்தட்ட செம்மொழிகள் அந்தஸ்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் எபிரேய நாள்காட்டி இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் காலாண்டரை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்புறம் என்ன காலாண்டர்? தமிழ் காலாண்டரை கடைப்பிடிக்கிறோம்ல. எல்லாருக்கும் இது தெரியும், ஏன்னா கடைப்பிடிக்கிறோம். அதே போல எபிரேயர்கள் எபிரேய காலாண்டர், அதாவது எபிரேய நாள்காட்டியை கடைப்பிடிப்பார்கள். இப்போ உலகம் முழுவதும் ஆங்கில நாள்காட்டி வருடம் 2026 பிறந்திருக்குல்ல. அப்படின்னா எபிரேய நாள்காட்டி, எபிரேய காலாண்டுல எத்தனாவது வருஷம்? அப்படின்னா நீங்கள் நல்ல அந்த ஈப்ரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அப்போ எபிரேய நாள்காட்டி எத்தனாவது வருஷம் அப்படின்னா 5786வது வருஷம். எத்தனாவது வருஷம்? 5786வது வருஷம். தமிழ் ஆங்கில நாள்காட்டியில் எத்தனாவது வருஷம்? 2026. நீங்க நல்லா கவனிங்க. இந்த 5286 இந்த ஒவ்வொரு எண்ணையும் நீங்க கூட்டுங்க, எத்தனை வருதுன்னு சொல்லிடுவோம். வேகம் கொஞ்சம் கூட்டுங்க.
5ஓட 7 கூட்டுங்க, அப்புறம் பாருங்க எவ்வளோ வருது, அப்புறம் அதோட 8 கூட்டுங்க, அப்புறம் அதோட 6 கூட்டுங்க, மொத்தம் எத்தனை வருது சொல்லுங்க. கொஞ்சம் தம்பிகள் சொல்லுங்க, தங்கச்சிகளை சொல்லுங்க, மொத்தம் எத்தனை வருது? 5, 7, 8, 6 கூட்டுனா எவ்வளோ வருது? 26. ஆங்கில நாள்காட்டில 2026 கடைசி என்ன வருது? 26. அப்ப இந்த 5, 7, 8, 6 எண்ணிக்கையில கூட்டுனா 26. ஆங்கில நாள்காட்டில 26. அப்ப இப்பொழுது பிறந்திருக்கிற எபிரேய இந்த வருடத்திற்கும் இப்பொழுது பிறந்திருக்கிற ஆங்கில வருடத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது யெகோவா. யெகோவா. இந்த யெகோவாவை ஒவ்வொரு எழுத்தா தனித்தனியா பிரிங்க. யாராவது பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. யெகோவா. யாராவது சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க. வா அல்ல வா அப்படின்னு ஒரே வருதா? வா. இந்த வா அந்த வார்த்தைக்கும் 26 இந்த வார்த்தைக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு என்ன செய்கிறதா? இருக்கிறதா? இந்த வாவ் அந்த எபிரேய அந்த வார்த்தை எபிரேய மொழியில எபிரேய பாஷையில 6வது வார்த்தையா வருது. 6வது வார்த்தையா. நீங்க ஆங்கிலத்தில் 6வது வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க? ஆங்கிலத்தில் 6வது வார்த்தை என்னது? ஏபிசிடி தெரியுமா தெரியாதா? அது மாதிரி எபிரேய வார்த்தையில 6வது வார்த்தை என்னது? வா. வாவ். அதுக்கும் 26க்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வானத்தையும் பூமியையும் தேவன் ஒன்றாக என்ன செய்தார்? இணைத்தார். ஒருவரை கொண்டு என்ன செய்தாராம்? இணைத்தார் அப்படின்னு அர்த்தமா. வானத்தையும் பூமியும். வானத்தில் யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன். பூமியில் யார் இருக்கிறார்னா மனுகுலம். இந்த 2 தரத்தாரையும் ஒருவர் இணைத்தார். அதற்கு முன்பு அவர்கள் ஒன்றாக இணையவில்லை. ஏன்? பாவத்தினாலே. பின்பு ஒருவர் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்து வானத்தையும் பூமி இப்ப என்ன செய்திருக்கிறார்? ஒன்றாக இணைத்திருக்கிறார். எத்தனை ஆங்கில போறீங்க? அதான் வாவ் அந்த எபிரேய வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்று வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். இன்னும் பாருங்க, இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த வாவ் அந்த வார்த்தைக்கு ஆமாம் பல மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்விலே தேவன் என்ன செய்வது? இடைப்படுவது. எத்தனை புரியுது நான் பேசுறது? மனிதனுடைய வாழ்க்கையில் யார் இடைப்படுவது? தேவன். இயேசு இடைப்படுவது இல்லையா? ஆமா. அப்போ ஒண்ணு விளங்குது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில யார் அதிகமா இடைப்பட போறாரா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் யார் அதிகமா இடைப்பட போறாரா? நம்புறவங்க கையை விட்டு ராமன் சொல்லுங்களேன். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இயேசு அதிகமா இடைப்பட போகிறார். அதிகமாக. ரைட். இது ஒரு நல்ல தகவல். அதனால உங்களோடு நான் என்ன செய்தேன்? பகிர்ந்து கொண்டேன். வேகமாக நாம் வசனத்துக்குள்ளே போகலாம். நல்ல நிலம் பலன் கொடுக்கும். மார்க்கு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பைபிளை எடுத்துமா அந்த பின்னாடி இருக்கிற 2 அண்ணங்களுக்கு கொடுங்க. எல்லாரும் வசனத்தை எடுத்து வசனத்தை கை வச்சு கவனிங்க. மார்க்கு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க. விழுந்தது. எல்லாரும் வசனத்தை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்கப்பா, வசனத்தை எடுங்க. மார்க்கு புஸ்தகம் 4வது அதிகாரம்
8வது வசனம் புதிய ஏற்பாடு. எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன், கவனிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 130, 160, 100 பலன் தந்தது. இயேசு கிறிஸ்து பேசின உவமை. நீங்க அப்படியே இந்த வசனத்துக்கு மேல போனீங்கன்னா இன்னும் 2 நிலம் இருக்கு. மொத்தம் 3 நிலம் அங்க சொல்லப்பட்டு, வழி அருகே உள்ள நிலம், முள்ளுள்ள நிலம், கடைசியில் என்ன நிலம்? ஆமா, நல்ல நிலம். ஒவ்வொரு 3 சுவிசேஷ புஸ்தகத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வழி அருகே உள்ள நிலம் அப்படி பார்க்கல, முள்ளுள்ள நிலம் அப்படின்னு பார்க்கல. எப்படி பார்க்கிறோம்? நல்ல நிலம். நல்ல நிலம். நிலம்னா எப்படின்னு புரிந்து கொள்ளலாம். நிலம்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. நிலம் என்றால் மனிதனுடைய இருதயம். உங்க இருதயம் தான் என்னது? நிலம். உங்க இருதயம் தான் நல்ல நிலம். நான் விசுவாசிக்கிறேன், உங்க இருதயம் வழி அருகே உள்ள நிலம் அல்ல, முள்ளுள்ள நிலம் அல்ல. என்ன நிலம் ஆயிடுச்சு? நல்ல நிலம். சரி, நல்ல நிலத்துல என்ன விழுகணும் சொல்லுங்க. நல்ல நிலத்துல என்ன விழுகணும்? விதை விழுகணும் இல்லையா? நல்ல நிலத்துல விதை விழுகணும். அப்படின்னா நிலம் என்பது உங்களுடைய இருதயம். அப்படின்னா விதைனா என்ன? விதைனா என்ன? நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அப்படியே நேச்சரா போயிடாதீங்க, அவருடைய விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம். விதை என்றால் கர்த்தருடைய வார்த்தை. நிலம் என்றால் உடைய இருதயம். விதை என்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். சரியா? ஆமா. இப்ப மார்க்கு சொல்லும் பொழுது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற. எப்படி வளருகிற? ஓங்கி வளரு. எல்லாரும் சொல்லுங்க, ஓங்கி வளருகிற. சத்தமா, ஓங்கி வளருகிற. ஓங்கி வளருகிற பயிராகி 130, 160, 100 பலன் தந்தது. இப்ப நான் வழியருகே உள்ள நிலம் அப்படின்னு சொல்லாம, முள்ளுள்ள இடங்களில் உள்ள நிலம் அப்படின்னு சொல்லாம, டைரக்டா உங்களை என்ன நிலம் சொல்லிட்டேன்? நல்ல நிலம் சொல்லிட்டேன் இல்லையா? நிலம் என்றால் உங்களுடைய இருதயம். புரியுது உங்களுக்கு? புரியுது. ஆமா. இப்ப இந்த ஓமை மார்க் புஸ்தகத்துல மட்டும் இல்லை. மொத்தம் நமக்கு புதிய ஏற்பாடுல தொடக்கத்துல எத்தனை சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு? எத்தனை சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு? 4 புஸ்தகம் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்ப நம்ம என்ன சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதே வசனம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்படியே சொல்லப்பட்டிருக்கா, இல்லை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கா? நீங்க இப்போ மார்க்கு 4:8 கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் எங்க வாங்க? மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. டக்குன்னு முன்னாடி வாங்க, எடுத்து அந்த வசனத்தை கவனிங்க வேகமா. யாராவது நல்லா வாசிச்சு காட்டுங்க. யாராவது என் காதல விழுகிற மாதிரி நல்லா வாசிச்சு காட்டுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்ப வசனத்தை கவனிக்கிறீங்களா? மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. இப்போ மார்க் 4:8 மத்தேயு 13:8 அப்படியே கரெக்டா மாற்றமே இல்லாம அப்படியே எழுதியிருக்கா? சொல்லுங்க, எப்படி எழுதியிருக்கு? மாற்றம் இருக்கா இல்லையா? மாற்றம். அப்ப
ஒவ்வொரு இந்த புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர்கள் ஒரே விதமாக எழுதல, கொஞ்சம் மாற்றி மாற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்போ மார்க்கு சொல்லும் பொழுது சிலது 100 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 1 30, அப்புறம் 1 60, 1 100. ஆனால் மத்தேயு சொல்லும்போது எப்படி சொல்றாரு? மத்தேயு சொல்லும்போது என்ன சொல்றாரு? சிலது 100 ஆகவும், சிலது 60 ஆகவும், சிலது 30 ஆகவும். அப்ப மார்க்கு என்ன பண்றாரு? கீழே இருந்து மேல பண்றாரு. 1 30, 1 60, 1 100. ஆனா மத்தேயு என்ன பண்றாரு? மேல இருந்து கீழே வர்றாரு. எப்படி வர்றாரு? ஆமா, 1 100, 1 60, 1 30. இப்போ 2 பேருக்கு சொன்ன வித்தியாசம் இருக்குதா? ரைட். அப்ப இன்னும் 2 சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு. முதல் மத்தேயு இருக்குது, அப்புறம் மார்க் இருக்குது. மார்க்குக்கு அப்புறம் என்ன சுவிசேஷ புத்தகம் இருக்கு? லூக்கா. லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து யாராவது வேகமா வாசிங்க. கொஞ்சம் பின்னாடி வாசிங்கன்னா நல்லா இருக்குமே. லூக்கா 8:8 எடுத்துக்கோங்க, வேகமா வாசிங்க. யாரா வாசிங்க டக்கு. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 1 100ஆக பலன் கொடுத்தது. இப்போ இங்க என்ன வித்தியாசம் இருக்கு? லூக்கா 8:8 என்ன இருக்கு? 1 100ஆக. அப்ப அங்க 60 வரல, 30 வரல. நல்லா கவனிங்க, 30 வரல, 60 வரல. ஆமா, டைரக்டா எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? 100. எத்தனை ஆமா சொல்ல போறீங்க? ஆமா, 1 100ஆக பலன் கொடுத்தது. ஒரே சம்பவத்தை மத்தேயு ஒரு விதமா சொல்றாரு, மார்க்கு ஒரு விதமா சொல்றாரு, லூக்கா ஒரு விதமா சொல்றாரு. லூக்கா மட்டும் அங்க 1 30, 1 60 அல்ல. எப்படியா? 1 100. அதனாலதான் நான் தலைப்பு எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, நல்ல நிலம். ஒரு ஆங்கில எப்படி கொடுத்துருக்கிறேன்? நல்ல நிலம். இப்ப 3 சுவிசேஷ புஸ்தகம் பார்த்தோம். அப்ப மொத்தமே 3 சுவிசேஷ புஸ்தகம் தானா? சொல்லுங்க, எத்தனை சுவிசேஷம் மொத்தம்? 4. கடைசி என்ன சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு? என்ன பார்க்க வேண்டியது? சொல்லுங்க, என்ன புஸ்தகம்? யோவான். அப்ப யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 62வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்க எழுது எடுங்க. யோவான் 16வது அதிகாரம் 62வது வசனம் எழுதியிருக்கா இல்லையா? யோவான்ல 16வது அதிகாரம் இருக்கும், ஆனா 62வது வசனம் சொல்லுங்க, இருக்கா இல்லையா? பைபிள பாக்குறீங்களா? யோவான் 16வது அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்கா இல்லையா? 62வது வசனம். அப்ப நான் தப்பா சொல்லிட்டேனா? ஹலோ, நான் தப்பா சொல்லிட்டேனா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த ஓமை எங்கே சொல்லப்படல? சொல்லுங்க, எங்க சொல்லப்படல? பின்னாடி கவனிக்கிறீங்களா? எங்க சொல்லப்படல? யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. யோவான் சுவிசேஷ நிருபத்தை எழுதினவர் அங்கே அதை எழுதவில்லை. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் பைபிள்ல இருக்கு. நீங்க நேரத்தை ஒதுக்கி நிதானமா உட்கார்ந்து என்ன வாசிக்கணும்? சொல்லுங்க, என்ன வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அது 1/2 மணி நேரமோ, அது 1 மணி நேரமோ, அது 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ, 4 மணி நேரமோ, 5 மணி நேரமோ வேதத்தை வாசித்தால் வேதத்தில் சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால தான் பிசாசு, கவனிங்க, அதனால தான் பிசாசு எதை வாசிக்க விட மாட்டேங்கிறான்? சொல்லுங்க,
ஆமாம், வேதத்தை வாசிக்க விட மாட்டேங்கிறான். வேதத்தை வாசிக்காத, அதை தவிர நீ என்ன நாளும் செய் அப்படின்னு நான் சொல்லலை. மனதில் வந்து யார் சொல்கிறா? பிசாசு. அப்படியே விட்டுடலாமா? விட்டுடலாமா? அப்படியே இல்லைங்க, வாசித்தாதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவன் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப இதே உவமைய மார்க்கு ஒரு விதமா சொல்றாரு, மத்தேயு ஒரு விதமா சொல்றாரு, லூக்கா ஒரு விதமா சொல்றாரு, யோவான்ல இந்த உவமையே சொல்லப்படவில்லை. எல்லாருமே என்ன கவனிங்க, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல அதிகமா உவமைகளை எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகம்? 4 சுவிசேஷ புஸ்தகத்துல உவமைகள் இருக்குல்ல, இதுல அதிகமா உவமைகளை எழுதப்பட்ட புஸ்தகம் என்ன புஸ்தகம்? அப்ப நீங்க படிக்கணும். மத்தேயு புஸ்தகத்துல எத்தனை உவமைகள் அவர் சொல்லியிருக்காரு, மார்க்கு புஸ்தகத்துல எத்தனை உவமைகள் சொல்லியிருக்கிறாரு, லூக்கா புஸ்தகத்துல எத்தனை உவமைகள் சொல்லியிருக்கிறாரு, யோவான் புஸ்தகத்துல எத்தனை உவமைகள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு படிக்கணும். படிக்காம தெரியாது, படிக்காம தெரியவே தெரியாது. அதனாலதான் அனுதினமும் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கணும் சொல்லுங்க? அனுதினமும் உங்க வாழ்க்கையில வேத வாசிப்பு இருக்கணும். அனுதினமும் நாம் 3 வேளை சாப்பிடுகிறோம். சாப்பிட்றோமா இல்லையா? சொல்லுங்க, அது நடைமுறையில் இருக்கா இல்லையா? அனுதினமும் 3 வேளை சாப்பிடுறது நடைமுறையில் இருக்கா இல்லையா? சாப்பிட்றோமா சாப்பிடலையா? ஆமா, சாப்பிட்றோம். அது மாதிரி அனுதினமும் உங்க வாழ்க்கையில வேத வாசிப்பு எப்படி இருக்கணும்? நடைமுறையில் இருக்கணும் இல்லையா? இல்ல மறந்துட்டேன், வேதத்தை வாசிக்க மறந்துட்டேன். ஆனா யாருமே சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறது இல்லை சொல்லுங்க? யாரு சாப்பிட்றதுக்கு மறக்கலைன்னா அதே போல சாப்பாட எப்படி மறக்காம இருக்கிறோமோ அதே போல வேத வாசிக்கும் எப்படி இருக்கணும்? மறக்காம இருக்கணும். அதை நடைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். இப்போ நான் வேகமா நான் சொல்ல போறேன். 4 புஸ்தகத்துல மத்தேயு புஸ்தகத்துல தான் அதிகமான உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதிகமான உவமைகள். அந்த அளவுக்கு 3 சுவிசேஷ புஸ்தகத்துல அதனுடைய ஆசிரியர் சொல்லலை. அப்புறம் அதுக்கு அடுத்து பாருங்க, அதிகமான உவமைகள் எந்தெந்த புஸ்தகத்துல யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, மார்க்கு புஸ்தகத்திலையும் லூக்கா புஸ்தகத்திலையும், ஆமா, மத்தேயுக்கு அடுத்தபடி இருக்கு அதிகமா. ஆனா யோவான் புஸ்தகத்துல நான் வாசிச்ச அளவில் சொல்றேன், 3 இடங்கள்ல தான் யோவான் எதை குறித்து சொல்லியிருக்காரு? உவமைகளை குறித்து சொல்லியிருக்காரு. அப்போ யோவான் புஸ்தகத்துல எத்தனை உவமைகள்? வெறும் 3 தான். அப்ப இதெல்லாம் நீங்க படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல கவிதைகள் நிருபம் இருக்கு. எதை சொல்லலாம்? கவிதைகள் நிருபம். சொல்லுங்க டக்கு டக்குன்னு. கவிதைகள் நிருபம் யாருன்னு சொல்லுங்க. எதுன்னு சொல்லுங்க. கவிதைகள் நிருபம். கவிதைகள் நிருபம் கவனிக்கணும். சங்கீத புஸ்தகம் அது கவிதை நிருபம். புரியுதா உங்களுக்கு? நீதிமொழிகள் அது ஒரு கவிதை நிருபம். பிரசங்கி ஒரு கவிதை நிருபம். அப்ப இது போல இன்னும் கவிதை நிருபங்கள் இருக்கு. பைபிள்ல சரித்திர நிருபங்கள் இருக்கு. என்ன நிருபங்கள்? சரித்திர நிருபங்கள் இருக்கு. அப்ப சும்மா பைபிளை மட்டும் வீட்டில் வச்சிருந்தா போதாது. கிறிஸ்தவன் ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு எடுத்து தூசி தட்டிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சர்ச்சுக்கு போற பைபிளை கொண்டு வந்தா போதாது. சில பேர் பைபிளை கொண்டு வர்றதில்லை. ஏன்னா அது ஒரு மான பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆமாம், பைபிளை கையில் தூக்கிட்டு வந்தால் அவமானம். அவமானம் இல்லையா? இந்த வேதத்தை நீ தூக்கி சுமந்தால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? தூக்கி சுமப்பார். நான் சொல்றேன், இந்த வேதத்தை நான் இன்னைக்கு தூக்கி சுமக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து கர்த்தர் என்ன சுமக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு அமைச்சல. ஆமா, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, வீட்டுல நீங்க வேதத்தோடு பழகணும், திறக்கணும், படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ள போகலாம். இவ்வளவு நேரம் உங்களுக்கு அவருடைய விளக்கங்களை நான் என்ன பண்ணேன் சொன்னேன் இல்லையா?
விளக்கங்களை சொன்னேன். நான் இந்த ஓமைகள் எங்கெங்க எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எங்க அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, எங்க குறைவா சொல்லப்பட்டிருக்குன்னு 4 சுவிசேஷ புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம செய்திக்குள்ள போகலாம். நல்ல நிலம் பலன் கொடுக்கும். நல்ல நிலம் என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். நல்ல நிலம் அது புதுப்பிக்கப்பட்ட இருதயம். என்ன இருதயம்? புதுப்பிக்கப்பட்ட இருதயம். இப்போ வழி அருகே விதை விழுகிறது. நடக்கிறவர்கள் நடந்து அந்த விதைகளை என்ன செய்கிறார்கள்? மிதித்து போடுகிறார்கள். அது முளைக்காமல் போகிறது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் என்ன செய்கிறது? விழுகிறது. அது முளைக்கிறது. அதோடு சேர்ந்து வேகமாக என்ன முளைக்கிறது? முள் வேகமாக முளைத்து இந்த செடிகளை நெருக்கி போடுகிறது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து 1 30, 1 60, 1 100 என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. இப்போ இந்த விதைகள் எங்கே விழுந்தது? வழி அருகே அல்ல, முள்ளுள்ள இடங்களிலே அல்ல. எங்க? நல்ல நிலத்தில். அப்போ நல்ல நிலத்தில் விதைந்த விதை டைரக்டா 1 100 தானே முளைக்கணும். ஏன் 1 30, 1 60, 1 100? உங்களோட கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. நல்ல நிலம் தானே? இப்போ விதை எங்கே விழுந்திருக்கு? நல்ல நிலத்துல விழுந்துருச்சா? புரியுதா புரியலையா? நல்ல நிலத்துல விழுந்துட்டு இப்போ அங்கே பாருங்க, சில விதைகள் 1 30 முளைக்குது, சில விதைகள் 1 60 முளைக்குது, சில விதைகள் மட்டும் 1 100 முளைக்குது. ஏன்? ஏன் கவனிங்க. ஏன்? நல்ல நிலம் என்பது புதுப்பிக்கப்பட்ட இருதயம். விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ உங்க இருதயத்தில் என்ன விழுகுது? சொல்லுங்க. உங்க இருதயத்தில் இப்ப என்ன விழுகுது? வசனம். உங்க இருதயத்தில் என்ன விழுகுது? வார்த்தை. நான் விசுவாசத்தோடு சொல்லிட்டேன், உங்க இருதயம் நல்ல இருதயம், உங்க இருதயம் புதுப்பிக்கப்பட்ட இருதயம். இப்ப நீங்க 1 30 விளைச்சலை என்ன செய்யக்கூடாது? முளைப்பிக்க கூடாது. 1 60 விளைச்சலை முளைப்பிக்க கூடாது. எவ்வளவு? 1 100. எவ்வளவு? 1 100. 1 100. 1 100. அப்போ 1 30 இல்லாமல், 1 60 இல்லாமல், 1 100. அப்ப இப்படி இது விளைய செய்கிறது கர்த்தர் நினைச்சிடாதீங்க. பிரமாணத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துட்டார். உன் இருதயத்தில் உன் இருதயம் நல்ல இருதயம், உன் இருதயம் புதுப்பிக்கப்பட்ட இருதயம், உன் இருதயம் ரட்சிக்கப்பட்ட இருதயம், உன் இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இருதயம், உன் இருதயம் மீட்கப்பட்ட இருதயம், உன் இருதயம் விடுதலையாக்கப்பட்ட இருதயம். இந்த இருதயத்தில் தொடர்ந்து என்ன விழுந்துக்கிட்டே இருக்கணும்? வசனம் விழுந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை விழுந்துக்கிட்டே இருக்கணும். உள்ள விழுந்துக்கிட்டே இருக்கணும். உள்ள விழுக விழுக எத்தனை வசனம் விழுகுதோ அத்தனை வசனமே என்ன செய்யணும்? அது நடைமுறைக்கு கொண்டு வரணும். எத்தனை பேர் ஆனந்தில் போறீங்க? எங்க கொண்டு வரணும்? நடைமுறை. அத்தனை வசனத்தின் மேலே கவனம் செலுத்தணும். அத்தனை வசனத்தையும் கையாளணும். இப்போ புரிஞ்ச ஒரு ஆனந்த் சொல்லுங்களேன். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க இருதயத்துல எத்தனை வசனம் மனப்பாடமா இருக்கு? சிலருடைய இருதயத்துல கொஞ்சம் வசனம் இருக்கும், சொற்பம். சிலருடைய இருதயத்துல இன்னும் வசனமே மனப்பாடமா இல்லை. கேள்வி கேட்டுக்கோங்க, பரவாயில்லையா? பின்ன எப்படி 1 100 பலன் வரும்? மேலோட்டமாக தான் பலன் வரும். நான் 1 30 இல்லை, 1 வசனமே உங்க இருதயத்துல வசனமே இல்லைன்னா 1 30 பலன் வராது. அப்புறம் பலனை எதிர்பார்த்து வசனத்தையே கையாளலையே, தேவனுடைய வார்த்தையே கையாளலையே, வசனத்தின் மேல உரிமை பாராட்டலையே, வசனத்தை சொந்தம் கொண்டாடலையே, வசனத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் ஞாபகப்படுத்தலையே. அப்ப 1 100 என்ற பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பலாயிரக்கணக்கான வசனங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். எப்படி சொல்லுங்க? தேவனுடைய பலன், தேவனுடைய நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய உயர்வு, தேவனுடைய பாதுகாப்பு,
தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், இப்படியாப்பட்ட பலன் 100% நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 100% நீங்கள் பெற்று அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், பயன்படுத்த வேண்டும் என்றால், உங்கள் இருதயத்தில் சொற்ப வசனங்கள் அல்ல. நான் பேசுறது புரியுது சொல்றவங்க கையை வச்சு ராமதேவர்களா கேள்வி கேட்டுக்கணும். இப்போ உங்களை மட்டும் நான் கேள்வி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. உங்களை கேள்வி கேட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது நானும் என்கிட்ட என்ன கேட்குறேன்? கேள்வி கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? கேள்வி கேட்குறேன். கத்த நல்லா ஸ்தோத்திரம். அப்போ யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படியே உட்கார்ந்துட்டு பிரசங்கம் முடிஞ்சோன்னா போயிடலாம் அப்படி இல்லை. தீர்மானம் என்பது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் பிசாசு நம்மை அவனுடைய காரியத்தில் இழுத்து கொண்டு போய் விடுவான். உலக மயக்கத்தில், உலக கவலையில், உலக சிற்றின்பங்களில், உலக சுபாவத்தில் இழுத்து கொண்டு போய் விடுவான். அப்படி போய்விட்டால் சுத்தமாக பலன் என்ன செய்யாது? வராது. கம்ப்ளீட்டா பலன் என்ன செய்யாது? வராது. அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு, வேதத்தை அறிந்து கொண்டு, தேவன் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார்? உன் புதுப்பிக்கப்பட்ட இருதயத்திலே, உன் இருதயம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்தில் வசனங்கள் வந்து நிரம்ப வேண்டும். அந்த வசனங்களை கையாள வேண்டும். அந்த வசனத்தோடு பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். புதுப்பிக்கப்பட்ட உங்க இருதயத்தில் விழுகிற வசனங்களை நீங்கள் கையாள வேண்டும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. வெளியே சில பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வேற வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? கவனிங்க. அப்படி என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் பலாயிரக்கணக்கான வசனங்களை கொண்டு வந்து வைப்பது மட்டுமல்லாமல் அந்த வசனங்களோடு பழகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை விடக்கூடாது. சில பேருக்கு ரொம்ப வசனம் தெரியும், ஆனா மனப்பாடமா கொஞ்சம் வசனம் தான் உள்ள இருக்கும். அதற்காகத்தான் நீங்கள் வேதம் வாசியுங்கள் என்று சொல்லுகிறோம். சில பேர் சொல்றாங்க, பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. வேலை செய்வதற்கு என்ன இருக்கிறது? நேரம் இருந்தால் வேதத்தை வாசிப்பதற்கு என்ன இருக்கும்? நேரம் இருக்கும். எல்லாமே நம்ம எடுக்கிற தீர்மானம். இல்லை, நான் வேதத்தை வாசித்தே தீருவேன். வேதத்தை வாசித்தால்தான் வசனங்கள் வந்து என் இருதயத்தில் வரும். அந்த வசனத்தை நான் உரிமை பாராட்டினால்தான் அந்த வசனம் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை என்ன செய்யும்? கொடுக்கும். அது பலனை கொண்டு வரும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன கொண்டு வரும்? பலனை கொண்டு வரும். கவனிங்க, என்ன கவனிங்க, பலனை கொண்டு வரும். நீங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு உங்களுக்குள்ள வசனமே இல்லைன்னா உலக கிரிகள் உங்களை மேற்கொள்ளும். உலகத்தாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். கொஞ்சம் யோசிங்க. நான் காரணம் இல்லாம இப்படி பேசல. உங்க வாழ்க்கை முறை மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சிந்திங்க, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, ஒரு வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்போ இந்த வசனம் எங்க இருக்கு? உங்க இருதயத்தில் இருக்கு. இந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை சொந்தம் கொண்டாட வேண்டும். இந்த வசனத்தை உரிமை பாராட்ட வேண்டும். எப்படி சொந்தம் கொண்டாடுவது? இந்த வசனத்தை எப்படி உரிமை பாராட்டுவது?
கவனிங்க. ஆமா, இந்த வசனம் யாருக்குரிய வசனம்? சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. இந்த வசனம் யாருக்குரிய வசனம்? எனக்குள்ள வசனம். இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சொல்லணும். அந்த வசனத்தை சொல்லிட்டு, இந்த வசனம் யாருக்குள்ள வசனம்? எனக்குள்ள வசனம். இந்த வசனம் எங்களுக்குள்ள வசனம். இந்த வசனம் எனக்கு சொந்தமான வசனம். இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமான வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, வேதம் சொல்லுகிறது. ஆமா, தெய்வீக சமாதானம் உங்களுக்கு என்ன செய்ய கடவுது? உண்டாக கடவுது. சில பேர் வாசிச்சுட்டு போயிடுறாங்க. வசனத்தை சொந்தம் கொண்டாடுறதுனால, வசனத்தை உரிமை பாராட்டுறதுனால அவங்க வாழ்க்கையில என்ன இல்லாம போயிருது? சமாதானமே இல்லாம போயிருது. அப்ப தெய்வீக சமாதானம் உண்டாக கடவுது அப்படின்னு வசனம் உள்ளத்துக்குள்ள வருதுன்னா உடனே என்ன சொல்லணும்? இந்த வசனம் யாருடைய வசனம்? எனக்கு சொந்தமான வசனம், எங்களுக்கு சொந்தமான வசனம், எங்கள் குடும்பத்தாருக்கு சொந்தமான வசனம், எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான வசனம். இப்ப எத்தனை பேர் ஆமென் போறீங்க? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், சுகமானீர்கள் சொல்லிருக்க வசனம். வசனம் எங்க வந்து விழுகுது? வாய் தரங்க. வசனம் எங்க வந்து விழுகுது? இருதயத்துல விழுந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வசனத்தின் மேல் என்ன செய்ய வேண்டும்? உரிமை பாராட்ட வேண்டும். வசனத்தை சொந்தம் கொண்டாட வேண்டும். அப்படிலாம் சில பேர் செய்யாதனாலதான் இன்னும் சரீரத்தை விட்டு என்ன அகலாம இருக்குது? நோய் வியாதி அகலாம இருக்கு. அப்போ அவன் இந்த வசனம் எனக்கு சொந்தமான வசனம், இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமான வசனம் என்று நீங்கள் அதை உரிமை பாராட்டும் பொழுது அந்த வசனம் கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அந்த வசனம் நோய் வியாதிகளை மேற்கொள்ளும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிரந்தரமா என்ன வந்துடும்? சுகம், பலன், ஆரோக்கியம். எத்தனை ஆமென் போறீங்க? ஆமா, நல்ல நிலத்தில் ஆமா விழுந்த விதைகள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். வளர்ந்தாதான் பலன் வரும். சும்மா கிறிஸ்தவம் சொல்லிட்டு இருக்கிறதுனால இல்ல, சும்மா சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இல்ல, இல்ல பைபிளை மட்டும் வீட்டில் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இல்ல, இல்ல பைபிளை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சர்ச்சுக்கு எடுத்துட்டு வர்றதுனால மட்டுமல்ல. அதை செய்யக்கூடாதுல, செய்யணும். ஆனா பைபிளை திறக்கணும், வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின் மேல உரிமை பாராட்ட வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு என்ன செய்வாய்? வசனம் எங்க வந்து விழுந்திருக்கு? சொல்லுங்க, பேசுங்க. எங்க வந்து விழுந்திருக்கு? இருதயத்துல. உடனே வசனத்தை யோசிக்கணும், வசனத்தை நோட்டமிட வேண்டும், வசனத்தை உரிமை பாராட்ட வேண்டும். என்ன சொல்லணும்? இந்த வசனம் யாருடைய வசனம்? எனக்கு. எத்தனை ஆமென் போறீங்க? பலகள் எப்படி? ஆனா பாருங்க, பல வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அதனாலதான் மாற்றம் வராம அப்படியே இருக்கு, கஷ்டம் அப்படியே இருக்கு, நஷ்டம் அப்படியே இருக்கு, கடன் அப்படியே இருக்கு. பிரச்சனை இப்ப ஏசுநாதத்துல இல்ல, பிரச்சனை எங்க இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. குழப்பம் மாறணும். அப்ப நீயும் கடன் வாங்காத இருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். இந்த வசனம் என்னுடைய வசனம், இந்த வசனம் எங்களுடைய வசனம், இந்த வசனம் எங்க குடும்பத்தை சார்ந்த வசனம். அப்போ இந்த வசனத்தின்படி நாங்கள் என்ன வாங்க மாட்டோம்? கடன் வாங்க மாட்டோம். அப்ப வசனத்தினுடைய தன்மையை விளங்கிக் கொள்வது, வசனத்தினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வது, வசனத்தின் மேலே உரிமை பாராட்டும் பொழுது அது விளைச்சலை கொடுக்கும். எத்தனை ஆமென் போறீங்க? ஆமா, விளைச்சல் இப்ப எங்க உண்டாகணும்? இருதயத்தில். ஆமா, விதை நிலத்துல விழுகும் போது நிலத்துல இருந்து என்ன வருது? விளைச்சல். வசனம் உங்க இருதயத்துல விழும் பொழுது உங்க இருதயத்துல இருந்து என்ன உண்டாகிறது? விளைச்சல். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் கேட்கிறேன், நான் பேசுறது புரியுதுன்னு சொல்ல மாட்டேன், கை வைத்துங்க. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. கண்டதுக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு விளைச்சல் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. விளைச்சல் வரணும் என்ன பண்ணணும்? விதைய போடணும் இல்லையா? விதைனா என்னது? கர்த்தருடைய வார்த்தை. நிலம்னா என்னது? இருதயம். உங்க இருதயத்துல எதை போட்டுக்கிட்டு இருக்கணும்? வசனத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு விவசாயி நிலத்துல விதையை போட்டுட்டு அவன் போயிடுவானா? அப்படியே போயிடுவானா? சொல்லுங்க. விவசாயி மண்ணை தோண்டி விதையை விதைச்சிட்டு அப்படியே போயிடுவானா? நீயா தண்ணி பாய்ச்சிக்கோ, நீயா மருந்து வச்சுக்கோ, நீயா அவனை பராமரிச்சுக்கோ, நான் அறுவடைக்கு மட்டும் வரேன் ஏமா அப்படி போவேனா? என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? விதையை விதைப்பான், அப்புறம் தண்ணி பாய்ச்சுவான், கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்து வைப்பாங்கல்ல, மருந்து வைப்பான், அதை பராமரிப்பான், எப்பப்போ தண்ணி ஊற்றணுமோ அதை தண்ணி ஊற்றுவான், அதை பாதுகாப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நல்ல பலன் என்ன செய்யும்? கொடுக்கும்.
வசனம் வந்து உங்க இருதயத்துல விழுகுதுன்னா அதை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். எதிர ஆமஞ்சல போறீங்க. பாதுகாத்து கொள்ளல அப்படின்னா பிசாசு வந்து வசனத்தை திருடிட்டு போயிடுவான். ரொம்ப பேர் நிலைமை இதுதான். யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? பெரிய பெரிய சபையில கூட இந்த மாதிரி பிரசங்கம் இல்லை. நல்லா கடல் லைட்டா போடுவாங்க. என்ன லைட்டு? கடல் லைட்டா போடுவாங்க, புகையா போடுவாங்க, டாம் டூம் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அப்புறம் போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? கேட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் பெரிய ஒரு விளைச்சல், மாற்றம், ஆசீர்வாதம், நன்மை, உயர்வு, மேன்மை நிச்சயமா வரும். நீங்க இப்ப படுற கஷ்டத்தை பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த வருஷத்துடைய தொடக்கத்துல ஆவியானவர் என் பிள்ளைகிட்ட நீ இப்படி பேசு அப்படின்னு சொன்னார். ஒரு ஆமஞ்சலர்களை இப்படி பேசு, இந்த சத்தியத்தை பேசு. சரிங்களா? அப்ப வசனம் வந்து இருதயத்தில் விழுந்துச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அதை கவனிக்கணும். அவன் தண்ணி பாய்ச்சறான், அது மாதிரி கவனிக்கணும். அவன் மருந்து வைக்கிறான், அந்த வசனத்தோட பழகணும். அவன் என்ன செய்யறான்? அதை சுத்தம் பண்றான். அதே மாதிரி அந்த வசனம் மறந்து போகாம இருக்க, பிசாசு வந்து திருடாம இருக்க, அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணணும். இதை ஆங்கில போறீங்க. புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை எடுத்து பேசணும், அந்த வசனத்தை எடுத்து சொல்லணும், அந்த வசனத்தை அப்படியே சிந்திக்கணும், மனதில் கொண்டு வரணும், சிந்திக்கணும், வாய் திறந்து பேசணும். வாய் திறந்து வசனத்தை பேசாம நீங்க தோல்விகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் குறைவுகளையும் பேசினா பெரிய வீழ்ச்சி உண்டாகும். சில பேர் பாருங்க, கிண்டலுக்கு, கேலிக்கு, சோக்குக்கு பார்த்தீங்கன்னா முரண்பாடான வார்த்தைகளை பேசுவாங்க. அங்க வளர்ச்சி இல்லாம போயிடும். அவங்க ஆண்டவருக்குள்ள வளர முடியாது. குன்றிய நிலைமையில இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் என்ன தலைவில பேசிட்டு இருக்கிற? நல்ல நிலம் என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். உங்களை வழி அருகே உள்ள நிலம் நான் சொல்லலை. உங்களை முள்ளுள்ள இடத்துல உள்ள நிலம் சொல்லல. உங்க என்ன நிலம் சொன்ன? சொல்லுங்க, என்ன நிலம்? ஆமா. ஆனா நல்ல நிலத்துல 3 விதமான விளைச்சல் இருக்கு. 3 விதமான விளைச்சல் தேவனுடைய சித்தம் இல்லை. அது மனிதர்களுடைய தன்மைகள். நீங்க 1:30 பலன் கொடுக்கிறது ஆண்டவர் விரும்பல. 1:60 பலன் கொடுக்கிறது ஆண்டவர் விரும்பல. எப்படி பலன் கொடுக்கணும்? 1:100. 1:100 பலன் கொடுக்கணும் சொல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் 1:30 பலன் கொடுப்பதை தேவன் விரும்பவில்லை. நான் 1:60 பலன் கொடுப்பதை தேவன் விரும்பவில்லை. அதற்கு மாறாக நான் 1:60 பலன் கொடுப்பதை தேவன் 1:100 பலன் கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். அவருடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். ஆமென். இன்னும் 2 வசனங்களை காட்டி நான் என்ன பண்ண போறேன்? நான் முடிக்க போறேன். லூக்கா புஸ்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனம். டக்குனு பாருங்க. சாரி, லூக்கா 24:32 வாசிங்க. ஒரு வாசிங்க. வேகமா எடுங்க, முடிக்கணும் சீக்கிரம், நேரம் போயிட்டு இருக்கு. லூக்கா புஸ்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் எடுத்து அதை கவனிக்கிறீங்க தானே? லூக்கா புஸ்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனம் இல்லையா? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. சரி, இந்த வசனம் அப்படியே பழைய ஏற்பாடுக்கு வருது.
எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படியே பைபிளை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். நீங்க பைபிள் என்ன செய்யணும்? இனிமேல் நான் முறையா பைபிள் படிப்பேன்னு சொல்லுங்க. கை வைக்குங்க. நான் இனிமேல் பைபிள் படிப்பேன். கவனிக்க மாட்டீங்களா? நான் பேச உங்களுக்கு புரியுதா இல்லையா? இனிமேல் பைபிள் படிப்பேன்னு சொன்னா கை வைக்குங்க. இனிமேல் நான் ப்ராப்பரா பைபிள் படிப்பேன். இதே வசனம் பழைய ஏற்பாடுல எங்க இருக்குது அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீத புஸ்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 39 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவில் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 39:3 பார்த்துட்டு இருக்கு இல்லையா? தாவீது என்ன சொல்றான்? என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. வசனத்தினாலே என் இருதயம் என்ன கொண்டது? அனல் கொண்டது. வசனம் உங்க இருதயத்துல நிரம்ப 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 உங்க இருதயம் சோம்பேறியா இருக்காது. உங்க இருதயம் எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். அனல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயம் வெதுவெதுப்பா இருக்காது. எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். அப்போ உங்க இருதயம் வசனத்தினால நிரப்பும் பொழுது நீங்க வாயை திறந்தீங்கன்னா வாயிலிருந்து என்ன வரும்? சொல்லுங்க. வாயை திறந்த என்ன வரும்? வசனம் மட்டும்தான் வரும். வீண் வார்த்தைகள் வராது. தேவையில்லாத வார்த்தைகள் வராது. கெட்ட வார்த்தைகள் வராது. குழப்பமான வார்த்தைகள் வராது. அவிசுவாசமான வார்த்தைகள் வராது. சரியா? இப்ப இங்க வந்துருவோம். லூக்கா 24:32. அப்போ இயேசு மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. சீசர்கள் தடுமாடுறாங்க. இயேசு போயிட்டாரு அப்படின்னு, இயேசு இறந்துட்டாரு அப்படின்னு. உடனே 2 சீஷர்கள் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போறாங்க. இங்க மற்ற சீஷர்களை விட்டுட்டு அவங்க குழப்பம் அடைஞ்சு டைவர்ட் ஆகி போறாங்க. நீங்க யாராவது குழப்பம் அடைஞ்சு டைவர்ட் ஆகி போனீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடர்ந்து சந்திப்பாங்க. இவர்களை இயேசு போய் சந்திக்கிறார். நீங்க குழப்பம் அடைஞ்சு உலகத்துக்குள்ள போயிடாதீங்க, பாவத்துக்குள்ள போயிடாதீங்க, வேற கவலைக்குள்ள போயிடாதீங்க, கண்ணீருக்குள்ள போயிடாதீங்க, வேதனைக்குள்ள போயிடாதீங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. இயேசு உங்களை சந்திக்கிறார். எத்தனை அமைஞ்சல போறீங்க? யார் சந்திக்கிறார்? இயேசு உங்களை சந்திக்கிறார். 2 சீசர் தானே, போனா போகட்டும் அப்படின்னு விடல. அவங்கள போய் சந்திச்சு அவங்களோடு இடைப்படுகிறார். வசனத்தை பேசுறார். வசனத்தை பேச 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 அந்த 2 சீசருடைய இருதயம் என்ன செய்கிறது? கொழுந்து விட்டு எரிகிறது. நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா உங்க இருதயம் என்ன அடையும்? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இல்லைன்னா வெது வெதுப்பா ஆயிரும். ஆலயத்துக்கு ஏன் கூப்பிடுறோம்? சர்ச்சுக்கு வாங்க அப்படிங்க. பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கத்தை கேட்டாதான் உங்க இருதயம் என்ன கொள்ளும்? அனல் கொள்ளும். ஆனா பிசாசு அதை விரும்புறது இல்லை. நீ சர்ச்சுக்கு போகாத, போய் வசனத்தை கேட்காத. காரணம் சொல்லு. இது இருக்குன்னு சொல்லு, அது இருக்குன்னு சொல்லு, கல்யாண வீடுன்னு சொல்லு, காது குத்துன்னு சொல்லு, வேலைன்னு சொல்லு, சடங்குன்னு சொல்லு, முடியலன்னு சொல்லு, ஊருக்கு போறேன்னு சொல்லு. புரியுதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவனுடைய. சர்ச்சுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் வெளியே போய் மற்ற காரியத்தை செய்யணும். அப்பதான் இருதயம் அனல் கொண்டதா இருக்கும். அது தேவனுக்கு உகந்த இருதயமா, சாதிக்கக்கூடிய வெற்றி அடைகிற ஒரு இருதயமா வாழ்க்கையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அனல் கொண்டது சொல்றாங்க. பேசுற வாக்கியங்களை கேட்ட இருதயம் என்ன கொண்டது? அனல் கொண்டது. அப்ப வசனமே உங்களுக்குள்ள வரல அப்படின்னா இருதயம் எப்படி அனல் கொள்ளும்? நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்? நீங்க பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? நீங்க போராட்டங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? ஆற்றங்கள் வேணும். அதுக்குதான் ஆவியானவர் இப்படி உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. ரைட். இப்போ கடைசி நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? சொல்லுங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? அனுதினமும் உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? வேத வாசிப்பு இருக்கணும்.
உங்க இருதயம் புதுப்பிக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். உங்க இருதயத்துல விதை என்ற வார்த்தைகள் விழுந்து கொண்டே இருக்கணும். வார்த்தைகள் விழுந்து வார்த்தை அப்படியே விட்டக்கூடாது. அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், வார்த்தைகளோடு பழக வேண்டும், வார்த்தையை உரிமை பாராட்ட வேண்டும், வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? ஆமா வார்த்தையை சொந்தம் கொண்டாட வேண்டும். கொஞ்சம் ராமஜலங்களேன், ஒரு பெரிய வேலை உள்ள உங்களுக்குள்ள நடக்கணும். யாருக்குள்ள? உங்க ஒவ்வொருக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்கணும். சைக்கிள் மாறி சைக்கிள், புரியுதா உங்களுக்கு? சைக்கிள்னா என்ன? சைக்கிள் சிஸ்டம் என்ன சொல்லுங்க? சைக்கிள் செயின் சிஸ்டம் புரியுதா? அப்படியே என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அது போல உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சரீரம் வேலை செய்யலாம், உங்கள் கைகள் வேலை செய்யலாம், உங்கள் கால்கள் வேலைக்காக போகலாம். ஆனா இருதயத்துல மனதுல இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இருதயம் அனல் கொண்ட இருதயமா இருக்கும். அப்பதான் மனது அனல் கொண்ட மனதா இருக்கும். அப்ப நீங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? ஆமென். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். நான் செஞ்சது ரொம்ப என்ன செய்யல, வாய்க்கல. ஏன் வாய்க்கல? மிஸ்டேக் யார்கிட்ட? இயேசுநாதர்கிட்ட மிஸ்டேக்கு கிடையாது. அவர் பரிபூரணர். அவர் மேல ஒரு குற்றமும் நம்ம என்ன செய்ய முடியாது, சுமத்த முடியாது. நாம தான் ஆண்டவரை சரியா விளங்கி கொள்ளணும். யாருடைய இருதயத்தில் வசனங்கள் நிரம்பி அந்த வசனத்தை யாரு கையாளுகிறார்களோ அவர்கள் இயேசுவினுடைய சுபாவத்தை நன்றாக விளங்கி கொள்ளுவார்கள். இயேசுடைய சுபாவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுவார்கள். இயேசுடைய அன்பை நன்றாக அறிந்து கொள்ளுவார்கள். அவருடைய கேரக்டர் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுவார்கள். புராணஜலோமா. அப்பதான் ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன வரும்? நெருக்க வரும். எத்தனை பேர் ஆண்டவருடைய நெருக்கமா இருக்க விரும்புறீங்க? ஆண்டவர்கிட்ட கவனிங்க. ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி சொல்லுங்க தம்பிகளா. ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? நெருக்கமா இருக்கணும். ஆனா பிசாசு ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கிற ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். ஆண்டவரை விட்டு தூரமா கொண்டு போகணும். ஏன்னா ஆண்டவரை விட்டு ஒரு நபரை தூரமா கொண்டு போனாதான் உலக காரியங்களை போட்டு காலத்துக்கு முன்பாக அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும், அழிக்க முடியும். இது பிசாசுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? ஆமா, நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். எத்தனை ஆமதில போறீங்க? நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க நல்ல நிலம். எத்தனை ஆமதில போறீங்க? நீங்க என்ன நிலம்? நல்ல நிலம். நீங்க என்ன நிலம்? நல்ல நிலம். என் கூட சேர்த்து சொல்லுங்க, நான் ஒரு நல்ல நிலம், நான் பலன் கொடுப்பேன். நாங்கள் நல்ல நிலம், நாங்கள் 100 பலன் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே.